போலாம் யோ 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 என்னயா நீ வெறி ஏத்தினுங்கறா? எல்லா இடத்துலயும் கூத்தடி தான். இந்த வாட்டி கிடையாதுடா, இந்த வாட்டி கிடையாதுடா. இந்த மேட்ச் அடிக்கிற அடியில துண்டா காணும், துணியா காணும், அவனுங்க ஓடல. அங்க வேணா, உள்ளே இறங்கு, உள்ளே இறங்கு. எனக்கு சண்டை பத்தல. ப்ரோ தயவு செஞ்சு ஜான் ப்ரோவை ட்ரிகர் இந்த பில்டிங்ல இறங்கிடுறான். எரர் ப்ரோ, நீங்க ட்ரிகர் பண்ணாதான் ப்ரோ. மனுஷன் ஏற்கனவே வெறி கொண்டு ஆடுவார். எல்லாம் சாகவே மாட்டாங்க. வெட்டிங்களா எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறாரு அப்பெல்லாம் நமக்கு இதுல ஒரு ஹைலைட்டான சம்பவமே கேட்டீங்கன்னா, மகேஷ் ப்ரோ எங்கெல்லாம் சாகுறாரோ அங்க ஜான் ப்ரோ கட்டாயம் இருப்பாரு. ஏன்னா அவர் சாவறதுக்காக ஜான் ப்ரோ எந்த இடத்துல எனிமி இருக்கிறானோ அந்த இடத்துல கோர்த்து விட்டு நம்மளால ஓடிடுவாரு. அந்த சண்டைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, யாரோட பையன் தனியா அடி வாங்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. பாருங்க இப்போ காப்பாத்துறவங்க வேற இறங்கும் போதே கவனிச்சிருப்பீங்களே, எங்களோட மாஸ் டைலாக் சண்டை பத்துல இறங்கின உடனே வச்சா தம்பி நீ உட்காருப்பா, உனக்கு சண்டை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மகேஷ் ப்ரோவை போட்டு சொல்லிட்டாரு. ஃபைனல் டச் நான் ஏறுவேன், அந்த இடத்துல அவரும் இருப்பார். ஆனா அங்கேதான் சத்தியமா இப்ப நான் எடுப்பேன். கொடூரமா இருக்கும் சாவு. எனிமி அவனாங்கிறானா? என் நண்பன் பக்கத்துல எனிமிங்கிறானா? ஆமா வந்து முதல்ல அடிக்க போறாங்க. இங்க பாருங்க, பெரிய எனிமி இருக்கான். நான் ஏறுறேன், மகேஷ் ப்ரோ சைடுல இருக்காரு. நம்ம ஜன்னல் கிட்டே கணக்கில விட மாட்டேன். நான் ஏறி போனதுக்கு அப்புறம் வந்த எவ்வளவு